சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வந்தன. விழாவின் ஒரு நிகழ்வாக அம்மனுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் சாற்றி வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து அலங்கார தீபம், நாக தீபம், கும்ப தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சந்தன மாரியம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் திருநாளில் உற்சவர் கண்ணுடைய நாயகி அம்மன் பூத வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக திருநாள் மண்டபத்தில் உற்சவர் கண்ணுடைய நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் பூத வாகனத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அலங்கார தீபம், நாக தீபம், கும்ப தீபம், நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபம் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக 7 முக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மின்னொளியில் பவனி வந்த கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கீழ் எடையாலம் மதுரா வைரம்பேட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷண விழாவை முன்னிட்டு தொடர்ந்து மாலை சுவாமிக்கு ரக்ஷாபந்தனம், ஆராதனம், சயனாதிவாசம், யுக்த ஹோமம் மற்றும் 3ஆம் கால வேள்வி நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை கோபூஜை மற்றும் விஸ்வரூப தரிசனம், 4ஆம் கால வேள்வி தொடங்கியது. மேலும் புண்ணியாக வாஜனம், கும்பாராதனம், யுக்த ஹோமம், 4ஆம் கால வேள்வி நடைபெற்றன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் யாத்ரா தானம், தசதானம் மற்றும் காலை 9:30 மணியளவில் கும்ப புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் என்னும் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. மேலும் ஸ்ரீதேவி பூதேவி, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ பக்த பேடி ஆஞ்சநேயர், ஸ்ரீ லட்சுமி வராகம், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் மூலவர்களுக்கு சம்ரோக்ஷணம் என்னும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பொன்னிறை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன், ஸ்ரீ பாலசாஸ்தா மருதப்பையனார், ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலய வைகாசி பெருந்திருவிழா கடந்த 12ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மனுக்கு பால், பன்னீர், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா 12/5/2024 ஞாயிறன்று காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது. தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளிக்கிழமை பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. மேலும் மே 18ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவும், மே 19ஆம் தேதி ஞாயிறு இரவு மறுகாப்பு கட்டு நிகழ்வும், மேலும் சிங்கமுகம் கொண்ட கொடி திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்புள்ள கொடி கம்பத்தில் கொடியேற்றமும் பூச்சொரிதல் விழாவும் நடைபெற்றன. மே 20ஆம் தேதி இரவு திங்கள் அன்று சிங்க வாகன புறப்பாடும், மே 21 காமதேனு வாகன புறப்பாடும், மே 22 உற்சவர் மகாமாரியம்மன் புறப்பாடும், மே 23 வியாழனன்று சிங்க வாகன புறப்பாடும், மே 24 அன்னப்பட்சி வாகன புறப்பாடும், மே 25 சனிக்கிழமை காளை வாகன புறப்பாடும், மே 26 ஞாயிறன்று வடிசொரு மாவிளக்கும் இரவு குதிரை வாகன புறப்பாடும், மே 27ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு திருத்தேர் விதி உலாவும், மே 28 மாலை 4 மணிக்கு தீமிதி விழாவும், மாலை 6 மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவீதி உலாவும், மே 29 புதன்கிழமை பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும், மே 30 வியாழக்கிழமை கிடாவெட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும், மே 31 வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும், ஜூன் 1 சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவும் சுவாமி புறப்பாடு விழாவுடன் என வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளன. விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் VSS சோமசேகர், ஊர் காரியக்காரர், பாண்டமங்கலம் பேரூராட்சி தலைவர் மற்றும் S முருகானந்தம், ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டு வேணுகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகாசி வசந்த விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. தினமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வேணுகோபால சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று மே 19ஆம் தேதியன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி, ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவுடன்
திருமண கோலத்தில் கோவிலில் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளினார்கள். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க வேணுகோபால சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழா முடிந்து வேணுகோபால சுவாமி யானை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி, கோவிலிங்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலய வருடாந்திர மகோத்சவ பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக திருவிழா இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7ஆம் நாள் விசேஷ திருக்கல்யாண உற்சவம் இடம்பெற்றது.
தொடர்ந்து உற்சவர் மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேஷ பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் உள்வீதி வெளிவீதி உலா வந்தனர். நாளை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழா மற்றும் 22ஆம் தேதி புதன்கிழமை தீர்த்த உற்சவம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கோவடி கிராமம் அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அர்ஜுன மகாராஜா மணமகன் அலங்காரத்திலும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமகள் அலங்காரத்திலும் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவம், பூணல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்களனான் அணிவிக்கும் வைபவமும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மணக்கோலத்தில் இருந்த தெய்வங்களுக்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திரௌபதி அம்மன் கல்யாண உபயதாரர்கள் செய்திருந்தனர். இதில் கோவடி கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை, கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கருட வாகனத்தில் காட்சியளித்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கருட வாகனத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கிராம வீதி உலா வந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமான் முனுசாமி குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீமான் RP ரவிச்சந்திரன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் மூலவராக வேதநாராயணர் மற்றும் மூலவ விமானத்தில் சுவாமி அழகிய மன்னார் அருள்பாலிக்கின்றனர். உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசியில் உலக நன்மைக்காகவும் பருவத்தை மழை பொழியவும் இயற்கை இடையூறுகள் இல்லாமல் இருக்க ஸ்ரீனிவாச கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டுக்கான திருக்கல்யாண நிகழ்வு நேற்று நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ ராஜகோபாலர் 51 வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கல்யாண மண்டபத்திற்கு தாயார்களான ஸ்ரீ ருக்மணி, ஸ்ரீ சத்யபாமா ஆகியோர் தோளுக்கிணியான் பல்லக்கில் எழுந்துருளினார்கள். மாப்பிள்ளை பெண்ணுக்கு பாலால் காலழம்பும் நிகழ்ச்சி நடைபெற்று ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. பின்னர் மாப்பிள்ளை பெண்ணுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. ராஜகோபாலருக்கும் தாயாருக்கும் புது வஸ்திரம் சாற்றப்பட்டு மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. கோத்திரம் மற்றும் சம்பிரதாயம் முடிவடைந்து பெண்ணை தாரை வார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்களின் கோபாலா கோவிந்தா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தாரண நிகழ்ச்சி நடைபெற்றது. வந்திருந்த ஆயிரக்கணக்கான அனைத்து பக்தர்களுக்கும் திருமாங்கல்ய சரடு, அட்சதை பிரசாதம் வழங்கப்பட்டது. ஸ்ரீமான் ஆயக்கடி குமார் பாகவதரின் சிறப்பு பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் பெருமாள் தாயார் திருவிதி புறப்பாடு நடைபெற்றது. ராதே கிருஷ்ணா. पंढरीनाथ महाराज की
அதனுடைய பலன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய ஒரு தெய்வம் நமது இந்து சனாதன தர்மத்திற்கு வைத்து அவர் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத மகோத்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம், தங்க சிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம் ஆகியவற்றில் பெருமாள் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் 5ஆம் நாள் நிகழ்வாக இன்று பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்துருளினார். பின்னர் கோவில் வளாகத்திலும் 4 மாட வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டார். தொடர்ந்து பெருமாளுக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்க கருட வாகனத்தில் எழுந்துருளிய வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்து தருமபுர ஆதீன மடம் அமைந்துள்ளது. மடத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டண பிரவேசம் எனப்படும் ஆதீன கர்த்தரை பல்லக்கில் சுமந்து வீதி உலா வரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு இதற்கான கொடியேற்று விழா தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்துக்கு எழுந்துருளினர். அங்கு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேதியர்கள் மந்திரம் மோத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய கொடிமரத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீன மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 6ஆம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சியும், பஞ்சமூர்த்திகள் திருத்தேர் உற்சவம், காவிரியில் தீர்த்தவாரி ஆகியவையும் 10 நாள் உற்சவத்தில் நடைபெறுகிறது. மேலும் ஆதீன மடத்தில் தர்மபுர ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் குரு பூஜை விழா 10 நாட்கள் உற்சவமாக நடைபெறுகிறது. விழா நிறைவாக 30ஆம் தேதி ஆதீன மடாதிபதி ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பல்லக்கில் வீதி உலா வரும் பட்டண பிரவேசம் காட்சியும் நடைபெறுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு பட்டண பிரவேச நிகழ்ச்சியின் போது மனிதனை மனிதன் சுமப்பதா என திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு தடை செய்து தொடர்ந்து பக்தர்கள் எதிர்ப்பை அடுத்து மீண்டும் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோவில் உள்ளது. ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த இவ்வாலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளான சனிக்கிழமை அன்று பஞ்சமுத்திகள் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்திலும் வெள்ளி ரதத்திலும் வீதி உலா காட்சி நடைபெற்றது. ஸ்ரீ அபயாம்பிகை சமேத ஸ்ரீ மாயூரநாதர் வெள்ளி ரிஷப வாகனங்களில் தனித்தனியாக 2 ஓலை சப்பரங்களில் எழுந்துருளினர். வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர், விநாயகர், சண்டிகேஸ்வரர் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி ரதத்தில் எழுந்துருள செய்யப்பட்டனர். தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டு திருவிதி உலா காட்சி நடைபெற்றது. மேளதாள வாத்தியங்கள், சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற பஞ்சமூர்த்திகளின் வீதி உலாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மேலமங்கலம் நல்லூரில் பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் ஆண்டு திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மன் சர்வ அலங்காரத்தில் தீக்குண்டம் முன்பு எழுந்துருளினார். இதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் வீர சோழ ஆற்றங்கரையிலிருந்து பால் காவடி, அலகு காவடி, அலங்கார காவடி, வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வந்தனர். தொடர்ந்து சக்தி கரகம் ஆலயத்தை வந்தடைந்ததும் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் தீமிதித்து அம்மனை வழிபாடு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த மதுரா கண்டிகையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் கோள்வார்த்தல் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு அதே பகுதியில் பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள சிவசக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனின் அருள்வாக்கு பெற்று பால்குடம் எடுத்து வந்து அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். பின்னர் குடும்பங்கள் செழிக்க, ஊர் வளர்ச்சியடைய மழை பொழிய வேண்டும் எனவும் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு மாவிளக்கு பூஜை நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கங்கையம்மன் ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த சுமார் 30 அடியில் 11 கத்திகள் பதிக்கப்பட்ட கத்தி மரம் ஏறி ஸ்ரீ கங்கையம்மன் கத்தி மரத்தில் தாண்டவம் ஆடி அருள்பாலிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், கிராம பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வளரும்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு இதுவரையிலும் ஒரு முறை கூட இந்த மாதிரி ஒரு எங்கள் அனுபவத்தில் நாங்கள் செஞ்சதில்லை. எங்கள் அம்மா உத்தரவு கொடுத்ததன் பேரில் அவங்களா இதை நடத்திக்கினாங்க. எங்கள் கையில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது எங்களுக்கே பூரிச்சு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு எங்கேயுமே நடக்கலை. எங்களுக்கு இது பெரிய அருள்வாக்கு அம்மா கொடுத்துருக்காங்க.
உலக மக்கள் எல்லாம் சிறப்புற்று வாழ உத்தரவு கொடுத்துருக்காங்க. பழமையும் வரலாற்று சிறப்புமிக்கது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ சுவாமி திருக்கோவில். இக்கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி அதிகாலையில் கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடைபெற்றன. கருடாழ்வார் ஓவியம் பொறித்த கொடியானது கோவில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. கொடியேற்றத்தின் போது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் வரதராஜ பெருமாள் வெங்கடாத்திரி கொண்டை அலங்காரத்தில் வைர வைடூரிய ஆபரணங்களும் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் கோவில் கொடிமரம் அருகே உள்ள தேசிகர் சன்னதிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. கொடியேற்றம் முடிந்ததும் பெருமாள் தங்க சப்பரத்தில் வீதி உலா வந்தார். விழாவையொட்டி தினசரி காலையிலும் மாலையிலும் வெவ்வேறு வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். வரும் 22ஆம் தேதி கருட வாகன சேவையும் 26ஆம் தேதி மகாரதம் என்னும் தேரோட்டமும் நடைபெறுகிறது. வரும் 28ஆம் தேதி தீர்த்தவாரியும் மறுநாள் 29ஆம் தேதி இரவு வெட்டிவேர் சப்பரத்தில் பெருமாள் வீதி உலா வரும் நிகழ்வோடும் வைகாசி திருவிழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் ஸ்ரீனிவாசன், மணியக்காரர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான கோவில் பட்டாச்சாரியார்கள், கோவில் பணியாளர்கள் செய்துள்ளனர். விழாவையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி சாமுண்டீஸ்வரர் கோவில் அருகே வீர ஆஞ்சநேயர் ஆலயம் நிறுவப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று விழாவில் யாகசாலை அமைத்து யாகங்கள் தொடக்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவேற்றி கலச புறப்பாடு செய்து ஆலயத்தின் மேல் உள்ள கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. ஆலயத்தில் அமைந்துள்ள 20 அடி உயரம் கொண்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர். அந்தரானந்தரம் வீரம் ஜானகி சோகநாதரம் கபிசமக்ஷேனாரம் தேலங்க பயங்கரே ஆரூஜவம் மாருத்து சொல்லி விவேகம் ஜெய் நமஹ ராதாரிரா नारायण स्वामिने परिब्रह्म देवताचनो நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத சித்திரை நட்சத்திரத்தை முன்னிட்டு சக்கர தாழ்வாருக்கு சுதர்சன கூட்டு வழிபாடு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு யாகம் பூர்ணாகதியுடன் நிறைவுற்று தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சக்கர தாழ்வார் மற்றும் உற்சவர் சக்கர தாழ்வாருக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு நட்சத்திர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. அப்போது ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு துளசி மற்றும் நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. அனைத்து விதமான சங்கடங்களை தீர்க்கும் ஸ்ரீ சக்கர தாழ்வார் சுதர்சன கூட்டு வழிபாட்டில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர்.
लोकाः लोकाः